ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்விஜிக்கு. நம்ம என்ன வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது யாரோட லோகோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம FFT கேமர் லோகோ தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த லோகோக்கான லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது FFTயோட கேமர் லோகோ தான் நான் சொல்லிட்டேன். இப்போயே ஓகே, நீங்கள் முதல்ல வந்துட்டு கீழே வந்துடுங்க காய்ஸ். இங்கே ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்கோம்ல பிங்க் கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க காய்ஸ். கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்காக ரொம்பலாம் ஜூம் பண்ணிடாதீங்க. நான் அதை டெக்ஸ்ட்டை ரிலீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜூம் பண்ணுங்கள். நான் கரெக்டாக மீடியமான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ அந்த சாம்ரேமெண்ட் இருக்கான காய்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக சின்னதாக்கிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிட்டேன் காய்ஸ். வச்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இருங்க நான் வச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், பூட்டு போட்டுருங்க. இல்லை இருங்க ஒரு நிமிஷம், பூட்டு எடுத்து விட்டிங்களா? இப்போ வாங்க கீழே வாங்க. இங்கே ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் கலர் 2 வச்சுக்கோங்க காய்ஸ். பிளாக் கலரில் காய்ஸ், பிங்க் கலர் காய்ஸ், அது 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுக்கிட்டு இப்போ இங்கே ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் காய்ஸ், அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிவிட்டு அதையும் பிங்க் கலரில் வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுருங்க காய்ஸ். ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஷீல்டு இருக்குல்ல காய்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டோக்குன்னு எனேபிள் இருக்கும், ஷீல்டுன்னு அதை எனேபிள் பண்ணிட்டு எல்லோ கலர் வச்சுக்கோங்க காய்ஸ். கரெக்டாக பார்த்துக்கோங்க, எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் தான் காய்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. அது எல்லோ கலர் தான் காய்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நம்ம ஷீல்டும் சாம்ரேமெண்ட். இப்போ நீங்கள் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனல் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் ஐயோ வாய கொள்ளாதே. நம்ம யூடியூப் சேனல் இதை கொடுத்துப்போம் பேர் வச்சுட்டு ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கிரேடியன் கலர் கொடுங்க காய்ஸ். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், கிரேடியன்ட்குள்ளே போய்க்கோங்க. போய்ட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. இருக்கா காய்ஸ், இது நான் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்த ஒரு மாதிரி வருது. இருங்க, என்னடா இது இருங்க. இப்போ சரியாக வந்துட்டு காய்ஸ். இருங்க, அது இது இருக்குல்ல காய்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இது கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒயிட் வச்சுருங்க காய்ஸ். இது ஃபுல்லாக ஒயிட் வச்சுட்டு இப்போ நீங்கள் இது வந்துட்டு இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக பிங்க் கலர் இப்போ நீங்கள் கலர் ஆப்ஷன் கொடு, அந்த இது கூட கிளிக் பண்ணுங்க. நான் கிளிக் பண்ணிட்டு அந்த சாம்ரேமெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த அவனோட பிங்க் கலர் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா போயிருங்க. பிங்க் கீழே இருக்கணும், ஒயிட் மேலே இருக்கணும் காய்ஸ், அவ்வளோதான். இப்போ ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பேர் என்னன்னா டேமேஜஸ் ஃபாண்ட். எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்வேர்டு போட்டு தான் போட்டிருக்கோம். பாஸ்வேர்டு வீடியோவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு இருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு வந்துட்டே இருங்க. இப்போ ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு பிளாக் கலர் வச்சுட்டு ஒரு 15 இல்லைன்னா 10 வைங்க காய்ஸ். இல்லை நான் 18 போய்ட்டு 15 வச்சுக்கிறேன் நான். இப்போ ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அதை பூட்டு போட்டு இருங்க சேவ் பண்ணிடுங்க. இல்லை இருங்க, ட்ரான்ஸ்ஃபரேஷன் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவஸ் இமேஜஸ்குள்ளே போய்ட்டு அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ தான் நல்லா ஹெச்டியாக இருக்கும். நீங்கள் நான் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுட்ருப்பாருங்க. இந்த கேப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு நிறைய கமெண்ட்லாம் பண்ணி விடுங்க காய்ஸ், உங்களுக்காக தான். சீக்கிரம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வந்துட்டு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் சேவ் ஆகிட்டு. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் கொடுத்துட்டு கலர் ஆப்ஷன் போய்ட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
திருப்பி வந்துட்டு இப்போ நம்ம சாம்ராமெண்ட் இருக்குல்ல காய்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த சாம்ராமெண்ட்டு பாதி உடம்பு தான் தெரியணும், அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. எனக்கு இறக்கிது காய்ஸ் பேசி அதுக்காக இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இப்போ சேவ் பண்ணோம்ல பிக்சர் ஆப்பில் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதை நல்லா சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு இப்போ நம்ம சாம்ராமெண்ட்டை ஊற்றுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 36 34 வச்சுக்கோங்க, 35 வச்சுக்கோங்க காய்ஸ். வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு நம்ம இப்போ இம்போர்ட் கொடுத்து எனக்கு இம்போர்ட் கொடுத்தீங்க என்னமோ கிளிக் பண்ணிட்டா இம்போர்ட் பண்ணுறது போல. எனக்கு இம்போர்ட் கொடுத்து இப்போ நம்ம இதுக்கான லிங்க் நம்ம இதில் தான் காய்ஸ் இருக்கும். அவ்வளோதான் இருங்க, இதுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். எனக்கு இறக்கிது காய்ஸ் முடியல. இதை ஃபுல் ஜூம் பண்ணிவிட்டு இங்கே அப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் குறைக்கிற அளவு குறைச்சிக்கோங்க. 3 கலர் லாஸ்ட்டுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க காய்ஸ். 3 இதை கிளிக் பண்ணி 41 வச்சுக்கோங்க, 42 வச்சுக்கோங்க காய்ஸ், 32 வச்சுக்கோங்க. வாய் வளருது காய்ஸ், இறச்சி கொட்டுது வாய். அவ்வளோதான் காய்ஸ் இந்த லோகோ. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணிட்டு உங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. டாட்டா பாய் பாய் சி யூ. உங்களோட விடை பெறுவது SVG கேமிங். டாட்டா குட் பாய். இருங்க இந்த வீடியோ முடியல.